இது வரைக்கும் அறிவிக்கப்பட்ட திட்டங்கள் டிவிக்கு ஓடுது பார்த்தோம் அப்படின்னா 2500 ஃபார் விமென்ஸ்க்கு வந்து மந்த்லி கொடுக்கறது. இதை வந்துட்டு நீங்கள் எப்படி பேலன்ஸ் பண்ணுவீங்க? நீங்கள் வந்து தொல் திருமாவளவனை வந்து விமர்சிக்கிறீங்க. மக்கள் கூட குறைந்தபட்சம் அவரால் என்ன செய்ய முடியுமோ அங்கே போயிட்டு களத்தில் இருக்காரு. இப்போ நானும் வந்து ஒரு பட்டியலத்தை சேர்ந்த ஒரு பெண் தான். சமத்துவத்தை நிலைநாட்டுவோன்னு சொல்கிறீங்கல்ல, அது எப்படி நிலைநாட்டுவீங்க அப்படின்னு ஒரு கேள்வி எனக்கு இருக்குது. கவர்மெண்ட்டுக்கு வரக்கூடிய ரெவன்யூ எல்லாமே வந்து அரசியல் கட்சிகளாலும் அரசியல் கட்சியில் கூடிய அமைச்சர்களாலும் எம்எல்ஏக்களாலும் கைப்பற்றப்பட்டு இருக்கு. ஒரு 3 கவர்மெண்ட் 4 கவர்மெண்ட் சேர்ந்து 4.5 லட்சம் கோடி வச்சிருந்தாங்க. ஆனால் இந்த 5 வருஷத்துல ஆல்மோஸ்ட் 11 லட்சம் கோடி ஆக்கியிருக்காங்க. ஆசானை பார்த்து நான் கேட்குறேன், அண்ணன் உங்களை திமுக பார்த்து ஏமாத்திக்கிட்டு இருக்கு, நீங்களை நம்பாதீங்க, பிஜேபி வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு நீங்க அவங்களோட இருந்தா ஒரு தலித் சகோதர சகோதரி முதலமைச்சராக வரணும் எதிர்காலத்தில். கடுமை தான், நம்ம அந்த உடைக்கணும். ஆனால் அது யாரோ திங்க் பண்ண ஆரம்பிக்கணும். வணக்கம் சார். பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் அப்படிங்கிறது உங்கள் கட்சியினுடைய கொள்கை முழக்கமாக இருக்குது. ஆனால் தொடர்ந்து நீங்கள் உங்கள் கட்சி வந்து பிஜேபியினுடைய பின்புலத்தில் தான் இயங்கிட்டு இருக்குன்னு குற்றச்சாட்டு வந்து வைக்கப்பட்டே இருக்குது. பொதுவாகவே வந்து எங்களுடைய கொள்கை வந்து அண்ணாவுடைய கொள்கையில் வந்து நீங்கள் வித்தியாசம் பண்ணலாம். எப்பயுமே பெரியார் வந்து கடவுள் ஏன் இல்லைன்னு சொன்னால் கடவுளுக்கு எதிரானவல்ல, கடவுளின் பெயரால் வந்து ஒரு வேற்றுமைகளை உருவாக்கிறாங்க. சாதி மதம் எல்லா விதமான ஆண் பெண் ஏற்றத்தாழ்வு எல்லாமே மதத்தின் அடிப்படையில் உருவாக்குறாங்க. அதனால் வந்து அவர் கடவுளை எதிர்த்தார். அண்ணா வந்து என்ன சொன்னாருன்னா எல்லா மதமும் சம்மதம் அப்படிங்கிற ஒரு பதிவு பண்ணார் ஆக்சுவலாக. ஸோ எங்களை பொறுத்த வரைக்கும் மதத்துக்கு அப்பாற்பட்டவங்க, சாதிக்கு அப்பாற்பட்டவங்க. இன்றைக்கி தமிழ்நாட்டில் ஒரு கட்சி ஸ்டார்ட் பண்ணி கொள்கை எதிரி பிஜேபின்னு சொல்லக்கூடிய ஒரு வலிமையான ஒரு கட்சியாக வந்து தமிழக வெற்றி கழகம் இருந்தது. அதனால தான் நானும் சேர்ந்தாங்க. என்னுடைய அடிப்படையே வந்து பெரியாரும் அம்பேத்கருடைய கொள்கையில் 15 வயசில் நான் உள்வாங்கினேன் நான். அதுக்கப்புறம் நீங்கள் சொல்லக்கூடிய விஷயங்கள், ஒருவேளை நாங்கள் பிஜேபி வந்து எங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுறது இன்டைரக்டாக இருந்துச்சுன்னா, ஜனநாயகன் படங்கிறது வந்து அவருடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு கடைசி படம். அது அவருடைய எமோஷனல் அது. ஆனால் இன்றைக்கி வரைக்கும் நாங்கள் கோர்ட்லேயும் எல்லாத்தையும் தடங்களோடு நாங்கள் இன்றைக்கி வந்து கொண்டு போயிட்டுருக்கோம். ஆனால் திமுகவுடைய உதயநிதி ஸ்டாலினுடைய ரெட்ஜை நிறுவனம் தன்னுடைய சொந்த மகன் இன்பநிதியோட படம் வந்து சொன்ன டைமில் சொன்ன நேரத்தில் ரிலீஸ் ஆகுது. அப்போ டெல்லி வந்து சென்சார் சர்டிஃபிகேட் கண்ட்ரோல் பண்ணி பராசக்தி படத்தை ரிலீஸ் பண்ணது. ஆனால் ஜனநாயகன் படத்தை வந்து இன்னி வரைக்கும் ஸ்டாப் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ இதிலிருந்ததே தெரியும் நாங்கள் வந்து எந்த அளவுக்கு முதல் நாளில் கொள்கை ரீதியாக பிஜேபி எதிர்த்தோமோ அதே மாதிரி எங்கெல்லாம் கொள்கை ரீதியாக நாங்கள் எதிர்த்துட்ருக்கோமோ அதை எதிர்த்துட்ருக்கோம். ஆனால் மாநில அரசியலில் தமிழ்நாட்டில் நிர்வாகம் செய்யக்கூடிய திமுக அதே பிஜேபி அந்த பிஜேபி எப்படி நார்த் இந்தியாவில் வந்து ஆண்டுட்ருக்கோ அதே மாதிரி இங்கே வந்து சாதிய பிரச்சனைகளாக இருக்கட்டும், மேங்கவயல் பிரச்சனையாக இருக்கட்டும், நிர்வாக சீர்களாக இருக்கட்டும், ஊழல்களாகட்டும், இது மாதிரி பெண்கள் பாதுகாப்பில் வந்து டைவெர்ட் பண்ணுறதாகட்டும், இந்த மாதிரி அடக்குமுறைகளையும் இந்த மாதிரி வந்து ஜனநாயகமற்ற செயல் செய்யும்போது எங்கே ஆதிக்கம் இருக்கோ அதெல்லாம் எதிர்க்கிறோம். பெரியார் சொன்னது ஒன்று தான், எங்கே ஆதிக்கம் இருக்கோ அங்கெல்லாம் எதிர்த்து நில்லுங்க, அவ்வளோதான் எங்களுடைய குரல் ஒலிக்கும்னு சொன்னார். அது வந்து பெரிய சாதியா, பெரிய மதமா, இல்லை பெரிய ஆணா, வலிமையானவனா அப்படி கிடையாது. யாரையெல்லாம் வலிமையாக இருக்கிறார்களோ அவர்கள் ஜனநாயகபூர்வமாக இல்லைன்னா யாரெல்லாம் சிறுபான்மையான மக்கள் இருக்காங்களோ அவங்க பக்கம் நிற்பன்னு வந்து சொன்னது தான் நாங்கள். ஸோ நாங்கள் எல்லா இடத்துலையும் குரல் கொடுத்துட்ருக்கோம். இன்றைக்கி வரைக்கும் அதுக்கான அழுத்தத்தை நாங்கள் வந்து ஃபேஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அன்றைக்கே வந்து டெல்லியிலேருந்து வர ஒன்றிய அமைச்சர்களுக்கு தமிழ்நாட்டு அரசியல்லாம் ஒன்றுமே தெரியவே தெரியாது அவங்களுக்கு. அவங்க வருவாங்க போயிடுவாங்க. அன்றைக்கி மதியானமே செக்ரட்டரியேட்டில் நான் பதிவு பண்ணேன், அங்கே இருக்க ஒன்றிய அமைச்சர் தமிழ்நாடு பாலிடிக்ஸ் தெரியாது, எங்களுடைய கொள்கையில் நாங்கள் உறுதியாக இருப்போம், தனிப்பெரும்பான்மையுடன் நாங்கள் வெற்றி பெறும்போது நம்பிக்கையாக இருக்கும் பொழுது இங்கே வந்து கூட்டணி ஆட்சி இதெல்லாம் வந்து நாங்கள் வந்து இது வந்து அவங்க வந்து சொல்லக்கூடிய அர்த்தமற்ற வார்த்தைகளுக்கெல்லாம் எங்கள் டைம் வேஸ்ட் பண்ணாங்கன்னா நீங்கள் அன்றைக்கி செக்ரட்டரியேட்லேயே நான் உட்காந்து பதிவு பண்ணாத அது நீங்கள் வந்து மீடியாலே பார்த்துருப்பீங்க. ஸோ நாங்கள் உறுதியாக இருக்கோம் எங்களுடைய கொள்கையில். ஏன்னால் எங்களுடைய மாற்றத்திற்கான அரசியலுங்கிறது வந்து எப்பொழுதும் ஆதிக்கத்திற்கு எதிரான அரசியல். அது வந்து அது பிஜேபியாக இருந்தாலும் சரி, திமுகவாக இருந்தாலும் சரி, எந்த கட்சியாக இருந்தாலும் சரி, எங்கெல்லாம் ஆதிக்கம் இருக்கோ அதுக்கு எதிரான குரல் நாங்கள் ஒலித்து கொண்டே இருப்போம். சார், இப்போ வந்து பார்த்தோன்னா ஃபார் டிகேட்ஸாகவே வந்துட்டு ட்ரெடிஷ்னல் பார்ட்டிஸ் சொல்கிறோம்ல சார், இந்த திராவிடியன் பார்ட்டிஸ், அதோட ஃபோக்கஸ் என்னவாக இருக்குன்னா வந்துட்டு வெல்ஃபேர் பாலிசிஸை வந்து ஃபோக்கஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. ஆல்ரெடி பார்த்தோன்னா வந்துட்டு 10.71 lakh crore வந்துட்டு ஃபிஸ்கல் டெப்ட் அப்படிங்கிறது தமிழ்நாட்டில் இருக்குது. இப்போ வந்துட்டு இது வரைக்கும் அறிவிக்கப்பட்ட திட்டங்கள் டிவிக்கு ஓடுது பார்த்தோம் அப்படின்னா 2500 ஃபார் விமென்ஸ்க்கு வந்து மந்த்லி கொடுக்கறது, அந்த மாதிரி. அப்புறம் வந்துட்டு 29 ஏஜ் அபவ் கிராஜுவேட்ஸ் இருப்பாங்கல்ல, அவங்களுக்கு வந்துட்டு மந்த்லி 4000 அந்த மாதிரி அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்கீங்கல்ல சார். ஆல்ரெடி இந்த மாதிரி இருக்குது. இதை வந்துட்டு நீங்கள் எப்படி பேலன்ஸ் பண்ணுவீங்க?
இப்போ வந்துட்டு நியூ பாலிடிக்ஸு அல்டர்னேட்டிவ் பாலிடிக்ஸ் தான் கொண்டு வரோம் அப்படிங்கிறது ஃபோக்கஸ்ங்கிற மாதிரி சொல்கிறீங்க. இப்போ இதில் ஷிஃப்ட் இருக்குமா இல்லை இதே தான் வந்துட்டு கண்டினியூ ஆகுமா அப்படிங்கிறது? இல்லை ஒரு 50 வருஷ பிரச்சனையை நம்மளால் வந்து ஒரு 5 வருஷத்தில் சரி செய்ய முடியாது. ஆனால் அதுக்கான ஒரு கோல்ஸை ஃபிக்ஸ் பண்ணலாம். இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி 2021க்கு முன்னாடி ஒரு 3 கவர்மெண்ட் 4 கவர்மெண்ட் சேர்ந்து 4.5 லட்சம் கோடி வச்சுருந்தாங்க. ஆனால் இந்த 5 வருஷத்தில் ஆல்மோஸ்ட் 11 லட்சம் கோடி ஆக்கியிருக்காங்க. ஸோ 15 வருஷத்துக்கு வாங்க வேண்டிய லோனை இவங்க வந்து 5 வருஷத்தில் மொத்தமாக வாங்கியிருக்காங்க. கேட்டால் அதோடைய இன்ட்ரெஸ்ட் வருது, இதோட இன்ட்ரெஸ்ட் வருதுன்னு சும்மா வந்து ஒரு கணக்குகளை சொல்கிறாங்களே தவிர, அப்படி பார்த்தா இன்றைக்கி 2021 இன்ட்ரெஸ்ட் இருந்திருக்கும். ஸோ இன்றைக்கி வந்து ஒரு 1.5 லட்சம் கோடி 1 லட்சம் கோடி ரூபா கடன் வாங்கி மாநிலத்தை நடத்திட்டு நாங்கள் வந்து வளர்ச்சியை உருவாக்கிட்டோங்கிற ஒரு மாயை உருவாக்கிட்டு இருக்காங்க. ஸோ ஒரு லாங் டேர்ம் பிளானிங்கே கிடையாது. எப்படி ரெவன்யூ இன்க்ரீஸ் பண்ணணும், நம்மளோட இயற்கை வளத்தை வந்து ஊழல் இல்லாமல் எப்படி வந்து நம்ம வந்து அரசுக்கு வந்து கஜானாவை கொண்டு வரணும், கட்சிக்கோ இல்லை ஒரு எம்எல்ஏக்கோ ஒரு மினிஸ்டருக்கோ போகாமல் அரசிற்கு அந்த பணம் வந்து சேரணும். ஸோ இந்த மாதிரி திட்டங்கள் வந்து நிறைய கிடையவே கிடையாது, யாருக்குமே எதுவுமே கிடையாது. இது எல்லாமே கவர்மெண்ட்டுக்கு வரக்கூடிய ரெவன்யூ எல்லாமே வந்து அரசியல் கட்சிகளாலும் அரசியல் கட்சியில் இருக்கக்கூடிய அமைச்சர்களாலும் எம்எல்ஏக்களாலும் கைப்பற்றப்பட்டு இருக்கு. இதோடைய ரெவன்யூ பார்த்தீங்கன்னா எத்தனாயிரம் கோடி போகணும்னு நம்மளால் இமேஜின் கூட பண்ண முடியாது. அப்போ ஒரு கட்சியுடைய தலைவரோ கட்சியில் வந்து செயல்படக்கூடியவங்களோ ஊழலுங்கிற ஒரு விஷயத்துலேருந்து வெளியே வரணும். 1000 கோடி 2000 கோடி 3000 கோடின்னு ஒரு ஊழலுடைய பேப்பரில் வரும்போதே அது பார்க்கும்போதே பயமாக இருக்குது. ஒரு சாதாரணமானவனுக்கு எதுக்கு 2000 கோடி 3000 கோடி? ஒரு நார்மலாக இருக்கவனுங்களுக்கு கோடிகளே பெரிய விஷயம். அப்படி இருக்கும்பொழுது ஒரு துறையில் ஒரு மினிஸ்டருக்கு வந்து 2000 கோடி 3000 கோடி ஊழலுங்கிறது இட்ஸ் அன்இமேஜினபிள். இங்கே வந்து ஒரு 15,000 ரூபாய் MBA படித்தவனுக்கு சம்பளம் கிடைக்க மாட்டேங்குது. ஆனால் படிக்காத ஒரு எம்எல்ஏவோ இல்லை திமுகவுடைய அமைச்சர்களோ இல்லை எந்த கட்சியில் பழைய கட்சியில் இருக்கவங்களுக்கு 1000 கோடி 2000 கோடி ஊழலை உருவாக்கக்கூடிய ஒரு கட்டமைப்பு இருக்குது பார்த்தீங்களா? இந்த கட்டமைப்பு வந்து சாதி மதத்துக்கு ஈக்குவலாக நம்ம பார்க்கணும். அந்த அளவுக்கு ஒரு பேராபத்தானது. ஏன்னா இந்த கட்டமைப்பினால் விளிம்பு நிலையில் இருக்கக்கூடிய சாதாரண மனிதர்களுக்கு எதுவுமே கிடைக்க போகிறதில்ல. சும்மா வந்து டிவிலையும் இதுலேயும் ஒரு இலவசம் கொடுத்துட்டு நாங்கள் முடிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு போகக்கூடிய அரசியலை வந்து பேராபத்துங்கிறத நாங்கள் பதிவு பண்ணுறோம். கண்டிப்பாக ஒரு மிகப்பெரிய விஷனோட, எப்படி சிங்கப்பூரில் எனக்கு லீ குவானோடைய அட்மினிஸ்ட்ரேஷன் ரொம்ப பிடிக்கும், அடுத்த 15 வருஷத்தை எப்படி வந்து மாற்றணும், கடன் இல்லாத மாநிலத்தில் கடன் வந்து வாங்கினாலும் அது எப்படி செலவு செய்யணும், எப்படி வந்து ஹியூமன் ரிசோர்ஸுக்கு செலவு பண்ணி திருப்பி வருவாய் இன்க்ரீஸ் பண்ணணும், எதிர்காலத்தில் கடனே வாங்காமல் எப்படி ஸ்டாப் பண்ணி நம்மளுடைய ஓன் ரிசோர்ஸை வச்சு ஒர்க் பண்ண முடியும், அப்புறம் பழைய கடனை எப்படி அடைக்க முடியுங்கிற ஒரு லாங் டேர்ம் பிளானோட நாங்கள் வந்து நிர்வாகத்தை நடத்துவோம். மிகப்பெரிய மாற்றத்தை நாங்கள் உருவாக்குவோம். நீங்கள் வந்து அடிக்கடி தலைவர் தொல் திருமாவளவனை வந்து விமர்சிக்கிறீங்க, சமரசம் பண்ணிக்கிறாரு அப்படின்னு. ஆனால் அவர் தான் களத்தில் போயிட்டு மக்கள் கூட குறைந்தபட்சம் அவரால் என்ன செய்ய முடியுமோ அங்கே போயிட்டு களத்தில் இருக்காரு. கட்சியினுடைய நிதியும் அந்த தலித் மக்களுக்கு அவரால் என்ன செய்ய முடியுமோ அதை வந்து செய்கிறாரு. நீங்கள் களத்திலிருந்து தூரமாக இருக்கீங்களோ அப்படின்ற கேள்வி வந்து எங்களுக்கு எழுது. ஏன்னா தலைவர் போகணும் அப்படின்றது எங்களுடைய கேள்வியாக இருக்குது. வெறும் ட்வீட் போடுறதுனாலையோ இல்லை அந்த மாவட்ட சார்ந்த கட்சியினுடைய பிரதிநிதிகள் போகிறது மூலிமா இது இல்லை. அப்போ கவினுடைய விஷயம் அப்படின்றது மாநிலத்தையே உழுக்கின ஒரு விஷயம், அதுக்கே போகலை அப்படின்றதெல்லாம் இது ஒரு கேள்விக்குறியாக இருக்குது. ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் இது எப்படி, இந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் நீங்கள் எப்படி தீர்வு காண போகிறீங்க அப்படின்றது ஒரு இதாக இருக்குது. கவினுடைய பிரச்சனையை வந்து என்னுடைய சமூக வலைத்தளத்தில் பதிவிட்டது முதல் ஆள் நான். நீங்கள் போய் இன்றைக்கும் பார்க்கலாம். சாதிய கொடுமைகள்னால ஒரு தீர்மானம் இன்றைக்கும் தீர்மானிக்கப்படுது. அதுக்கான காரணம் கவின்கிற நபருடைய ஆசைகள் மட்டும் கிடையாது. ஒரு பெண் தன்னுடைய துணையை தேர்ந்தெடுக்க இன்றைக்கும் அந்த பெண்ணுக்கு எந்த விதமான அதிகாரமோ எந்த விதமான முடிவெடுக்கக்கூடிய நம்பிக்கையோ இன்னும் இந்த சமூகம் உருவாக்கல சாதியின் அடிப்படையில். ஏன்னா இதில் நான் நிறைய ரிசர்ச் பண்ணியிருக்கேன். ஏன்னா எங்கள் அம்மா ஒருத்தவங்களை காதலிச்சாங்க, ஆனால் திருமணம் பண்ணது வேற ஒரு ஆள். அதனால் அவங்களுடைய பிரச்சனைகளை இருந்து அவங்களும் தற்கொலை பண்ணாங்க. கவினுடைய இறப்பு வந்து மனித கொடுமைன்னு சொல்கிறதோட அதுக்கு அளவுக்கு அதிகமான வார்த்தைகள். என்னுடைய பதிவுக்கும் என்னுடைய தலைவர் பதிவுக்கும் வேறுபாடு கிடையாது. என்னுடைய கட்சியில் வந்து நான் அடுத்த கட்டத்தில் பொறுப்பில் இருக்கிறேன். ஒரு சாதிய பிரச்சனைகள் அங்கே நடந்து அரசியல் ரீதியாக அது மாறும் பொழுது அந்த பிரச்சனைகளை அரசு வந்து எப்படி முன்னெடுத்தோன்னு பார்ப்போம். நம்ம எடுத்தோடனே எப்பயுமே நான் அண்ணன் திருமாவளவனை நான் விமர்சிக்கலை. இந்த அரசு அவரை வைத்து எந்த அளவுக்கு
திமுக பக்கம் அவர் நின்னாலும் எந்த சொல்யூஷனும் கொடுக்காம அவரை வச்சுமே முன்னிலைப்படுத்தி ஒவ்வொரு சொல்யூஷனையும் டைவர்ட் பண்ணுங்கிறத நான் பதிவு பண்ணுறேன். 40 வருஷமாக அவர் வந்து அண்ணன் தான் நிற்கிறாரு. அவருடைய களப்பணியில் வந்து தமிழ்நாட்டில் வேறு யாரும் இது வரைக்கும் இல்லை. ஆனால் இப்போ நீங்கள் சொன்னீங்களா ஆகாஷ், நாங்கள் அதுக்காக தான் அன்றைக்கி தூத்துக்குடி பிரச்சனையில் சென்னையில் போகிறான்னேன், கடுமையாக எதிர்த்து பேசினோன்னே என் மேலே நிறைய விமர்சனம் வந்துச்சு. டைவர்ட் பண்ணாங்களே இவர் நடிகர் வந்து விமர்சிச்சிட்டாருன்னு சொல்லி 5 நாள் ஏன் டைவர்ட் பண்ணாருன்னா, முழுக்க முழுக்க ஆகாஷ் விஷயம் தூத்துக்குடியில் நடந்த பெண்ணுடைய மரணத்தையும் டைவர்ட் பண்ணதுக்காக அது கையில் எடுத்தாங்க. இது அரசு எடுக்கக்கூடிய அரசியல். அது நாங்கள் ஒரு புது கட்சி, எங்களுடைய குரல்கள் எல்லா இடத்துலையுமே இருக்குது. நீங்கள் சொல்கிற எல்லா சப்ஜெக்ட்லையுமே இருக்குது. எல்லோருக்கும் தலைவர் வந்து பேசணுன்னு அவசியம் இல்லை. அடுத்த கட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு விஷயம் ஃபோன் பண்ணி இதுமாதிரி நடந்துச்சு, அப்போ நீங்களே எடுத்து பண்ணுங்க, எடுத்து செய்யுங்க, போங்க போராட்டமாக டிக்ளேர் பண்ணுங்க அப்படின்னு ஒரு ஜனநாயக தலைவராக எங்கள் தலைவர் இருக்கிறார். அன்னைக்கு நடந்த ஒரு விஷயத்தில் அந்த பெண் மீது பல்வேறு விமர்சனங்கள் வந்துச்சு. அந்த பெண்ணுக்கும் மிகப்பெரிய பாதிப்பு. 2 பேரும் இன்னைக்கு சந்தோஷமாக இருக்க வேண்டிய நேரத்தில் ஆகாஷோடைய இறப்பு ஒட்டுமொத்த ஒரு காதலுங்கிறது ஒரு தலித் சார்ந்ததோ இல்லை இந்த ஜாதி சார்ந்ததோ கிடையாது. காதல் யாருக்கு வேணால் வரலாம். அதில் வந்து சமூகத்தோடைய ப்ரெஷரை வந்து இன்றைக்கி வரைக்கும் கொடுத்துட்ருக்காங்கல்ல, அதை வந்து நம்ம ஒழிக்கணும்னா அரசும் அவங்கக்கிட்ட தான் இருக்குது. கூட்டணியில் முக்கியமாக நம்ம அண்ணன்லாம் இருக்கிறாரு. இவ்வளோ பிரச்சனைகள் நடந்துக்கிட்டே இருக்குது, ஆனால் அது கடந்து போயிட்டே இருக்காங்க. முதலமைச்சர் வந்து இன்றைக்கி ஒரு கமிஷன் போட்டார், ஏன்னா அதை டைவர்ட் பண்ணுறதுக்காக. அந்த கமிஷன் இது வரைக்கும் ஏதாவது முடிவு பண்ணுச்சா? அவ்வளோதான், தூக்கி போட்டுடணும், எலெக்ஷன் அதுக்குள்ளே வந்துடும், எலெக்ஷன் முடிஞ்சிடும், அதுக்கப்புறம் நம்ம பார்த்துக்கலாம். திமுக தொடங்கின காலகட்டத்தில் இருந்து ஏன் 2016-21 இந்த மாதிரி படுகொலை நடக்கும் பொழுது இதே ஸ்டாலின் சார் சட்டம் கொண்டு வரணும்னு சொன்னாரா இல்லையா? ஏன் அதுக்கு ஒரு குழு போடணுமா? அதுக்கு ஒரு நீதிபதியை போடணுமா? மதுரையில் நம்ம அண்ணன் போராடிக்கிட்டே இருக்கார் இதுக்காக. சுப்ரீம் கோர்ட் எவ்வளவோ சொல்லியிருக்கு, இதுக்கு வரன்முறை கொடுத்துருக்கு. ஒரு சட்டத்தை நினச்சா 48 மணி நேரத்தில் போட்டுவிட்டு போக முடியும் திமுகனால. அப்போ இந்த கேள்விகள்லாம் திமுக நோக்கி இல்லாமல் டைவர்ட் பண்ணுறதுக்காக ஒரு விமர்சனம் வரும் பொழுது நாங்கள் அதை நோக்கி பதில் சொல்லி டைவர்ட் பண்ண விரும்பலை. திருப்பி நாங்கள் கேட்குறோம், நீங்கள் தானே அதிகாரத்தில் இருக்கீங்க, ஆட்சியில் நீங்கள் தானே இருக்கீங்க, நீங்கள் தானே சொல்யூஷன் கொடுக்கணும். அது திருப்பியும் சொல்லும் போது தான் ஒரு பாலியல் வன்கொடுமை நடக்கும் பொழுது அது ஒரு தவறான உதாரணமாக எடுத்துட்டு இனிமேல் நடக்காமல் பார்த்துக்கிறதுக்கு தான் சட்டங்களை உருவாக்கணும், அதுக்கான அழுத்தங்களை கொடுக்கணும். இந்த அரசு நினச்சிருந்தா எப்படி வந்து இன்னைக்கு கியூ பிரான்ச் போலீஸை போட்டு இன்றைக்கி வந்து ஒரு நேரத்தில் விடுதலை புலிகள் மூமெண்ட்டை வந்து வாட்ச் பண்ணாங்க. அதுமாதிரி சாதிய சிந்தனை கொண்ட இயக்கங்களை வந்து வாட்ச் பண்ணலாமே. அவங்க என்ன பதிவிடுறாங்க, என்ன வாட்ஸ்அப் குரூப் வச்சுருக்காங்க, என்னெல்லாம் செய்கிறாங்க, இதை ஏன் செய்ய மாட்டேங்கிறாங்க? ஒரு போலீஸால் செய்ய முடியாதா? வாட்ச் பண்ணலாமே. சாதிய சங்க இயக்கங்களையும் சாதிய சங்க இயக்கங்களாக இருக்கக்கூடிய தலைவர்களையும் ஏன் அமைச்சர்களையுமே சமூக நீதி பேசக்கூடிய இயக்கம் அதிகாரம் உங்ககிட்ட தானே இருக்குது. எங்ககிட்ட அதிகாரம் இருந்தால் அந்த மாதிரி சாதியின் அடிப்படையில் இயக்கக்கூடிய அமைச்சர்களை நாங்கள் அமைச்சர்களாக வச்சிருக்க மாட்டோம். அந்த மனநிலையில் இருக்கக்கூடிய அமைச்சர்கள், அந்த மனநிலையில் இருக்கக்கூடிய காவல்துறை, அந்த மனநிலையில் இருக்கக்கூடிய இன்ஸ்பெக்டர்ஸ் இருக்க வரைக்கும் எப்படி வந்து சட்டம் ஒழுங்கு வந்து பாதுகாக்க முடியும்? நான் ஒரு அமைச்சரானா நான் என் சாதிக்காக ஒர்க் பண்ணேன்னா அது சட்டம் ஒழுங்கு செயல்படாது. அண்ணா அவர்கள் சொல்லும்போது தான் விளிம்பு நிலையில் இருக்க மக்கள் வந்து தவறு செய்கிறானா இல்லை அதிகாரம் இருக்கவன் பணப்பழக்கம் தவறு செய்கிறானா சட்டம் அவன்கிட்ட முடங்கக்கூடாது. எல்லோருக்கும் சமமான சட்டத்தை உருவாக்குறதா ஒரு அரசியல்வாதியோடைய ஒரு தலைவரோட முக்கியமான வேண்டுகோள். இந்த பக்கம் மெஜாரிட்டி ஓட்டு இருக்குது, அதனால் அவங்க ஆக்ஷன் எடுக்கக்கூடாதுன்னு ஒரு உளவியலை இந்த திமுக வந்து அதிகமாக உருவாக்கியிருக்கு. அதில் அண்ணனை வந்து பயன்படுத்துகிறாங்க. அவர் மேலே எனக்கு விமர்சனம் கிடையாது. நான் திருப்பி நிறைய இடத்துல பண்ணியிருப்பேன். அவர் எனக்கு ஒரு ஆசானவர். அவர்கிட்ட போய் தான் நான் வந்து நிறைய விஷயங்களை கற்றுக்கிட்டு இருக்கேன். ஆனால் ஒரு மாணவனா ஆசானை பார்த்து நான் கேட்குறேன், அண்ணன் உங்களை திமுக பார்த்து ஏமாற்றிக்கிட்டு இருக்கு, நீ உங்களை நம்பாதீங்க, பிஜேபி வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு நீங்கள் அவங்களோட இருந்தால் எப்படி 2014 ஊழல்னு சொல்லிட்டு அன்றைக்கி பிஜேபி வந்து டெல்லியில் வந்துச்சோ, இங்கே வந்து தவறான நிர்வாகத்தினால மக்கள் வெறுத்து போய் வேற யாராச்சும் வர வச்சுருவாங்க. இன்றைக்கி இடதுசாரி சிந்தனை கொண்டு இருக்கக்கூடிய எங்களுடைய கட்சி இல்லைன்னா அவங்களுக்கு ரொம்ப ஈஸியாக வந்துடுவாங்க. நாங்கள் பெரியார், இன்றைக்கி இருக்கக்கூடிய இளைஞர்கள் அதிகமாக பெரியார் யார், அம்பேத்கர் ஏற்கனவே திருப்பி புக் எடுத்து படிக்க வச்சதுக்கான காரணம் யார்? எங்களுடைய தலைவர் விஜய் அவர்கள். இன்றைக்கி அம்பேத்கரையும் பெரியாரையும் ஒரு கட்சியில் ஒரு ஆஃபீஸில் ஒரு அவருடைய சிலைக்கு மரியாதை போட்டு மதுரையில் வந்து அம்பேத்கருடைய பிறந்தநாள் அன்னைக்கு எல்லா கட்சி தோழர்களும் சேர்ந்து மாலை போட்ட ஒரே இயக்கம் எங்களுடைய இயக்கம். அப்போ நீங்கள் ஒன்றே புரிஞ்சிடணும், விமர்சனங்கள் திமுக ஏன் டைவர்ட் பண்ணுது?
எதிர்க்கட்சிகள் ஒட்டுமொத்த மீடியாவையே எங்கள் மேலே விமர்சிக்குதா? அதிகாரமே இல்லாமல் எங்களை மேலே விமர்சிக்குது. அதிகாரமும் எல்லா விதமான சக்தியும் இருக்கக்கூடியவங்க இந்த பிரச்சனையை டைவெர்ட் பண்ணுறதுக்கான இந்த பிரச்சாரத்தை உருவாக்குறாங்க. நாங்கள் ஒவ்வொரு பிரச்சனையும் ரொம்ப ஆழமாக நாங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கோம். அங்கே எங்கள் மக்கள் எங்களை தேர்ந்தெடுக்கும் பொழுது நாங்கள் எல்லா சமூகத்துக்கும் சேர்ந்து ஒரு வளர்ச்சியும் வறுமை இல்லாத மாநிலத்துக்கு கொடுக்க வந்திருக்குமே தவிர ஒரு சமூகத்திற்கான ஒரு அரசியலை நாங்கள் உருவாக்குங்கிறத நாங்கள் திருப்பியும் ஆணித்தனமாக பதிவு பண்ணுறேன். சார், என் பேர் தர்ஷினி. நீங்கள் சொன்னீங்க வந்து நான் சாதி மூலமாக நிறையா வந்து நான் அனுபவிச்சிருக்கேன், துன்புறுத்தப்பட்டிருக்கேன்னு சொன்னீங்க. இப்போ நானும் வந்து ஒரு பட்டியலினத்தை சேர்ந்த ஒரு பெண் தான். இப்போ நான் வந்து சின்ன வயசுல நிறைய நானும் பார்த்துருக்கேன், நிறைய இன்னல்கள் சந்திச்சிருக்கேன், துன்பத்தையும் சந்திச்சிருக்கேன். ஸோ இப்போ வந்து ஆண்களை காட்டிலும் பெண்கள் இதில் வந்து ரொம்ப ஒடுக்கப்படுறாங்க. இதுக்கு வந்து நீங்கள் சமத்துவத்தை நிலைநாட்டுவேன்னு சொல்கிறீங்கல்ல, அது எப்படி நிலைநாட்டுவீங்க அப்படின்னு ஒரு கேள்வி எனக்கு இருக்குது. என்னென்னா, இப்போ வந்து எத்தனையோ நான் சின்ன வயசுல நிறைய ஆட்சி மாறிடுச்சு. ஏடிஎம்கே மாறிடுச்சு, டிஎம்கே ஒரு 2 வருஷம் இருந்துச்சு. அதில் எந்த ஒரு தீர்வுமே கிடைக்கவும் இல்லை. ஒரு கவர்மெண்ட்டே அதுக்கு சப்போர்ட் பண்ண மாட்டேங்குதுன்ற பட்சத்தில் வந்து எனக்கு இதில் நம்பிக்கையை தாண்டி ஒரு குழப்பம் ஏற்படுது. இது ஒரு கொஷின். இன்னொரு கொஷின்னாக்கா, நீங்கள் வந்து எஜுகேஷனுக்கு நிறைய சப்போர்ட் பண்ணுறீங்க, ஆனால் அதே மாதிரி ஸ்போர்ட்ஸுக்கும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணால் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா நீங்கள் ஸ்போர்ட்ஸில் நிறையா நீங்கள் சப்போர்ட் பண்ணிக்கிற பட்சத்தில் எஜுகேஷனுக்கு நிறையா அப்ரிஷியேட் பண்ணியிருக்கீங்களா, இப்போது நிறையா மார்க் எடுக்கிறாங்கன்னு சொல்லிட்டு. இப்போ அதேமாதிரி இப்போது கார்த்திகா அவங்க கபடியில் போயிருக்காங்க. அவங்களுக்கு அந்த மாதிரி நிறைய பேர் வந்து ஏழ்மையில் இருக்கிறவங்க நிறையா சாதிக்கணும்னு விரும்புகிறாங்க. அதுவும் பெண்கள்லாம் ரொம்பவும் முயற்சிக்கிறாங்க. அவங்களுக்குலாம் ஒரு அப்ரிஷியேஷனும் ஒரு சப்போர்ட்டிவாக ஒரு இது இருந்துச்சுனாக்கா இன்னும் கொஞ்சம் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அது நீங்கள் ஏதாவது பண்ணால் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன் சார். நீங்கள் சொன்னீங்க பட்டியல் ஒரு ஷெட்யூல் காஸ்ட்லேருந்து நீங்கள் வந்ததாக சொல்கிறீங்க. நீங்கள் திருப்பியும் பெரியாரும் புரட்சியாளர் அம்பேத்கர்னு சொன்னது ஒன்று தான். ஏன் மதத்தை எதிர்த்தாங்கன்னா, எந்த மதம் சமத்துவத்தை விரும்புதோ அந்த மதத்தை நான் ஃபாலோ பண்ணுறேன்னு புரட்சியாளர் அம்பேத்கர் சொன்னார். எந்த கடவுள் சமத்துவத்தை போதிக்குதோ அந்த கடவுளை நான் ஃபாலோ பண்ணது ரெடின்னு பெரியார் சொன்னார். ஆக்சுவலாக இந்த சமூகத்தோடைய அழுத்தம் கடைசியில் வந்து எங்கே போய் நிற்கிது அப்படின்னா, இந்த சாதியோடைய கட்டமைப்போடைய அடித்தளமே பெண்களுடைய திருமணம் தான். பெண்கள் தன்னுடைய திருமணத்தை என்றைக்கும் பண்பாட்டின் அடிப்படையிலேயோ இல்லை ஒரு சமூக சூழ்நிலையோ இன்றைக்கும் தேர்ந்தெடுக்க முடியாத நிலைமையில் அவங்க வந்து இன்றைக்கும் ஒரு இடத்துல ஸ்டக்காகி நிற்கிறாங்க. ஒருத்தர் சொல்லலாம், நான் இந்த ஒரு ஆண் சொல்லலாம், இந்த சாதியால் நான் வந்து அவமானப்படுத்தப்பட்டிருக்கேன், எனக்கான சமத்துவமான வாய்ப்பு கிடைக்கல. சம உரிமை, சம வாய்ப்பு, இந்த 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 விஷயங்கள் எல்லாமே இந்தியாவில் எங்கெல்லாம் மறுக்கப்படுதோ சாதியின் அடிப்படையிலையும் மதத்தின் அடிப்படையிலையும் மொழியின் அடிப்படையிலையும் நிறைய வந்து இதுக்கான பிரச்சனைகள் அதிகமாக இருந்துகிட்டே இருக்கு. என்னதான் ஒரு ஆணோ மற்றவங்களோ சொல்லி நான் வந்து பாதிக்கப்பட்டேன்னு சொல்கிறதோட, நான் எப்பயுமே பார்ப்பேன் சாதி மதத்தோட அதிகமான பாதிப்பு, கடைசி பாதிப்பு எங்கே நிற்குன்னா ஒரு பெண்ணுக்கிட்ட தான் பாதிப்பு போய் முடியும். அது எந்த சமூகமாக இருந்தாலும் சரி. குறிப்பாக ஷெட்யூல் காஸ்ட்டு இருக்க பெண்களுக்கு அதிகமான பாதிப்பு. பிசி, ஓபிசி, ஏன் பிராமினில் இருக்கக்கூடிய பெண்கள் கூட தன்னுடைய முடிவை கூட எடுக்க முடியாத ஒரு சமூக ஸ்ட்ரக்சர் இன்றைக்கும் அதிகமாக இருந்துக்கிட்டு தான் இருக்குது. அதுக்கு தான் பெரியார் சொல்லுவார், பெண் ஏன் அடிமையானாலுங்கிற ஒரு விஷயத்தில் வந்து எப்பவுமே சொல்லுவார். ஒரு பெண் தன்னுடைய உடலை புனிதமாக நினைக்கிறது வந்து எந்த அளவுக்கு ஒரு ஒரு அடிமைத்தனமோ அந்த அடிமைத்தனத்துலேருந்து வெளியே வரணும்னு சொன்னார். இது வரைக்கும் பெண்கள் வந்து 70% 60% பெண்கள் வந்து வேலைக்கு வரணும்னா 6 மணிக்குள்ளே வரணும், 10 மணிக்குள்ளே இருக்கணும். ஒரு ஆண் கூட வந்து பேசினா உடனே அந்த சமூகம் வந்து அந்த பெண்ணுடைய உடலை வந்து தவறாக பேசுறது, இந்த மாதிரி இன்றைக்கும் பழமையான எண்ணங்கள் தமிழ்நாட்டில் அதிகமாக இருக்குது. நீங்கள் அரசியலே பார்த்துருப்பீங்க. நான் போய் இன்றைக்கி 10 மணிக்கு ஒரு காஃபி ஷாப்பில் உட்காந்து இன்றைக்கி ஒரு பெண்ணோட பேசுனேன்னா, ஆதவர்ஜுனா ஒரு பெண்ணோட வந்து உறவு வச்சுட்டு பேசிகிட்டு இருக்காருன்னு அந்த பெண்ணை கொச்சையாக பேசக்கூடிய சமூக ஊடகங்கள் தான் இருக்குது. இந்த ஆபத்தான போக்கை வந்து சட்டங்கள் மூலிமா தான் கொண்டு வரணும். ஒரு பெண்ணை வச்சு விமர்சனம் வச்சா உடனே நான் பெயிலபிள் கேஸில் இம்மீடியட்டாக 6 மாதம் அரெஸ்ட் பண்ணணும்னு சொன்னது அந்த ஒரு ட்விட்டே வராது மொதல். ஸோ நீங்கள் சொல்கிறக்கூடிய பாயிண்ட், ஏன் வந்து வளர்ச்சி வந்து இன்னும் வரல, ஒரு ஈக்குவலாக வரலன்னா பெண்கள் இன்னும் சர்ப்ரஸாகவே இருக்கிறாங்க. இதுதான் உண்மை. அதில் சாதிங்கிற ஒரு அமைப்பு வந்து ரொம்ப கொடுமையாக இருக்குது. ஆக்சுவலாக இதை அழிக்கணும்னா முதல்ல பெரியார் சொன்னது ஒன்று தான். பெண்ணுக்கு வந்து நான் எப்பயுமே அது வந்து சாதியை ஒழிக்க முடியுமா நிறைய பேர் கேட்பாங்க. முடியும், அதுக்காக போராடலாம். ஆனால் அதுக்கான பெரிய பிளான் இருக்கும். அது வந்து நான் எங்கேருந்து பார்க்குறேன்னா, மார்ட்டின் லூதர் கிங் வந்து அவருடைய பேச்சுகளாக இருக்கட்டும், அவருடைய நீங்களுடைய புக்கில் அவருடைய பேசிய வார்த்தைகள்லாம் படிச்சிங்கன்னா,
ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடி அமெரிக்காவில் வந்து கருப்பின மக்கள் இருப்பாங்க. உங்களுக்கு தெரியும், Black அண்ட் ஒயிட் இஷ்யூஸ் தெரியும். சேம் இதே தான். ஒரு தெருக்குள்ளே போக முடியாது, பஸ்ஸுக்குள்ளே போக முடியாது, ஒரு ஸ்போர்ட்ஸ் இண்டஸ்ட்ரிக்குள்ளே போக முடியாது, தொழில் பண்ண முடியாது. அவங்கள வந்து ஒரு எப்பயுமே வந்து மாற்றாம் தாயோடையே வந்து கவர்மெண்ட்டோட லாவே அப்படி இருக்கும். ஆனால் மார்ட்டின் லூதர் கிங் வந்து அன்காம்ப்ரமைஸ்மெண்ட்டாக ஒர்க் பண்ணார், ஃபைட் பண்ணார். கடைசியில் வந்து அவரோட உயிர் இழப்பும் வந்துச்சு. அப்போ வந்து ஆதிக்கவாதியில் இருக்கக்கூடிய எல்லா வெள்ளை சமூக மக்களும் அப்படி கிடையாது. யார் யாரெல்லாம் அதிகாரத்தில் இருந்தாங்களோ, ஏன்னா ஒரு கருப்பின மக்கள்லேருந்து திறமையான வந்துட்டாங்கன்னா போட்டி போட முடியாது, ஒரு ஸ்போர்ட்ஸில் போட்டி போட முடியாது, செரீனா வில்லியம்ஸை வந்து போட்டி போட முடியாது. ஸோ Black பீப்புளை வந்து நீங்கள் காம்படிஷனுக்குள்ளே கொண்டு வரலன்னா ஜெயிச்சிடலாம்ல. ஸோ அந்த மனநிலையை உடைச்சார் அவர். அதோடைய வெற்றி எங்கே நான் பார்த்தேன் அப்படின்னா, பராக் ஒபாமா அவர்கள் வந்து பிரசிடென்ட் ஆனார். ஸோ நான் எங்கே பார்க்குறேன் அப்படின்னா, எங்கே விதை உருவாச்சு அப்படின்னா, ஒரு சமூகம் முன்னேறணும், அந்த சமூகம் எல்லோரும் சமம்னு நினைக்கக்கூடிய ஒரு அரசியலை சமூகத்தில் பெரும்பான்மையாக நம்ம உருவாக்கணும்னா, லிபரலாக இருக்கக்கூடிய எல்லோரும் சமம்னு நினைக்கக்கூடிய அரசியல் இருக்கக்கூடிய தலைவர்கள் அதிகாரத்தில் இருக்கணும். நம்பர் 1 பாயிண்ட் அதுதான். அந்த தலைவருக்கு ஆணும் பெண்ணுங்கிற வேறுபாடு இருக்கக்கூடாது, சாதிங்கிற வேறுபாடு இருக்கக்கூடாது, மதம்ங்கிற வேறுபாடு இருக்கக்கூடாது. 10 மணிக்கு ஒரு பெண்ணு கூட உட்காந்து பேசினாலும் அது நட்பு ரீதியாகவும் இருக்கலாம். ஒரு ஆண் கூட உட்காந்து பேசும்போது இந்த சமூகம் வந்து அது வந்து தவறாக பேசுறது இல்லையே. அம்பேத்கர் வந்து ஃபைனலாக கன்க்ளூஷன் எல்லா புக்ஸையும் எல்லா ஐடியாலஜியும் கிட்டத்தட்ட 10-15 வருஷம் படிச்சுட்டு ஃபைனலாக அவருடைய வாழ்க்கையில் ஒரு மன வலியோடு வந்து அவருடைய நாட்கள் வந்து இறந்தாருன்னு நம்ம பதிவு பண்ணியிருப்போம். ஆனால் அவர் வந்து எங்கே வந்து ஃபைனலாக ஒரு கருத்து சொன்னார் அப்படின்னா, அதுதான் நான் வந்து ரொம்ப ஆழ்ந்து படித்தேன் 15-16 வயசுலலாம். பெரியாரோட கொள்கைகளை அண்ணா அவர்கள் வந்து தேர்தல் அரசியலுக்குள்ளே போய் அதிகாரத்தை அடைஞ்ச பிறகு பெரியாரோட கொள்கைகள் வந்து மேக்சிமம் பார்த்தீங்கன்னா எல்லோரும் சமங்கிற சட்டங்களை கொண்டு வர்றது. அது சுயமரியாதை திருமணமாக இருக்கலாம், இருமொழி கொள்கையாக இருக்கலாம். ஸோ பொருளாதாரத்தை உருவாக்கணும்னா நீ வந்து உலக மொழியை படி, பெண் வந்து வெளியே வரணும்னா சுயமரியாதை கல்யாணம் உருவாக்கு. இந்த மாதிரி ஒரு பெரியார்கிட்ட உள்வாங்கினதை அரசு வந்து நடைமுறைப்படுத்தினார். ஒருவேளை அண்ணா இல்லை அப்படின்னா அந்த பக்தவாச்சோளமே நீங்கள் இன்னொரு 15 வருஷம் இருந்தாருன்னா இதெல்லாம் நடைமுறைப்படுத்தியிருக்க முடியாது, இந்த ஸ்டேட் வேறு மாதிரி இருந்திருக்கும். ஸோ இந்த மாதிரி திட்டங்களை வந்து அரசியல் கட்சி மூலியமாக தன்னுடைய கொள்கைகளை அது நிர்வாகத்தில் கொண்டு வந்தார். அதுதான் அரசியல்னு நம்ம சொல்கிறோம். ஸோ இதை வந்து அம்பேத்கரால் செய்ய முடியல. தேர்தல் அரசியலுக்குள்ளே அவரால் வந்து ஃபைட் பண்ண முடியல. அவருடைய பிறப்பு அது ஒரு காரணமாக அவர் வந்து உணர்ந்தார். அப்போ எதிர்கால சமுதாயம் வந்து மாற்றப்படும்னா எந்த காங்கிரஸ் கட்சி அவர் ஏற்று நினைச்சோ அதே காங்கிரஸில் வந்து லாமினிஸ்ட் ஆகி ஒரு சமூக நீதிக்கான ஒரு அரசியல் சட்டமைப்பை உருவாக்கிட்டு போயிட்டார். எல்லோரும் சமங்கிற ஒரு அரசியல் சட்டத்தை வந்து உருவாக்கணும், அரசியல் கான்ஸ்டிடியூஷனை உருவாக்கணும். யோசிச்சு பாருங்க, அந்த காலகட்டத்தில் 1950-60 காலகட்டத்தில் உருவாக்கணும்னா சாதாரண விஷயம் இல்லை. அந்த சட்டம் இன்னைக்கு எல்லோரும் சமன்னு சொல்லுது. அரசியல் கட்சியில் சேரலாம், ஆனால் விளிம்பில் இருக்கக்கூடிய நம்மளமாக இருக்கக்கூடிய உங்களமாக இருக்கக்கூடியவர்கள் அம்பேத்கர் சொன்ன வார்த்தையை வந்து நல்லா உள்வாங்குங்க. அதிகாரம் மிகப்பெரிய வலிமையானது, அதிகாரத்துக்கு சென்றுடுங்க. ஆனால் திருமானக்கிட்ட அண்ணன்ட்ட எப்பயுமே நான் சொல்லிட்டு இருப்பேன், அன்காம்ப்ரமைஸாக ஃபைட் பண்ணி நம்ம அதிகாரத்துக்குள்ளே போயிடுவோம். அப்போ தான் தலித் சகோதரர்களுக்கு ஒரு 20,000 கோடி ரூபா பட்ஜெட்டை போட்டு தமிழ்நாட்டில் செய்திகளே இல்லாத ஒரு மாநிலத்தை உருவாக்கணும்னா இங்கே இருக்கக்கூடிய நிர்வாணம் இவர் 25,000 கோடி ரூபா செலவு பண்ணால் தான் உருவாக்க முடியும். செலவு பண்ணாமல் நீங்கள் வந்து குடிசை வீதியை வந்து ஒரு காங்கிரீட் வீடாக மாற்ற முடியாது. ஒரு பிரச்சனை வேணால் குடிசை வீதி தான் எரிக்கப்படுது. இப்போ தலித் சகோதரர்களுக்கு காக்கப்படணும்னா 20,000 கோடி ரூபா பட்ஜெட் அலாட் பண்ணணும். எங்கே விளிம்பு நிலை மக்கள் இருக்காங்களோ எங்கே பணம் தேவையோ அந்த பட்ஜெட் அங்கே ஒதுக்கணும். வெறும் சாஃப்ட்வேர் பார்க்காக இருக்க மட்டும் ஃபோக்கஸ் பண்ணக்கூடாது. ஏன்னா அன்பேலன்ஸ் சிஸ்டம் இருந்துச்சுன்னா இந்த மக்களுக்கு ஒரு நாள் வந்து கலவரத்தில் ஈடுபடுவாங்க. அப்போ மார்ட்டின் லூதர் கிங் ஒரு கனவோட ஒரு ஃபைட் பண்ணார். இன்றைக்கி வந்து ஒரு வெள்ளையாக இருக்கிறவங்க ஒரு பிளாக் உமனை கல்யாணம் பண்ணுறாங்க, ஒரு பிளாக்காக இருக்கிறவங்க ஒரு இயற்கையாகவே அங்கே வந்து காதல் திருமணத்துக்கு எதுவுமே ஃபைட்டு கிடையாது. ஒரு 90% அமெரிக்கன்ஸ் வந்து பராக் ஒபாமா அவர்களை வந்து அக்செப்ட் பண்ணி ஒரு பிரசிடெண்ட் ஆக்குறது வந்து சோசியல் மாற்றம்னால தான் ஒரு தலைவரை உருவாக்கவே முடியும். அந்த மாதிரி எதிர்காலத்தில் நான் சொன்னது எப்பயுமே அப்படி தான், ஒரு தலித் சகோதரி முதலமைச்சராக வரணும். எதிர்காலத்தில் கடுமை தான், நம்ம அந்த உடைக்கணும். ஆனால் அது யாரோ திங்க் பண்ண ஆரம்பிக்கணும், திங்க் பண்ணி அரசியலுக்குள்ளே போகணும். அதை மீறி எப்படி வந்து 40 வருஷத்துக்கு முன்னாடி யாராச்சும் யோசிக்க முடியுமா? ஒரு பிளாக் பீப்புளாக இருக்கிறவங்க பிரசிடெண்ட் ஆக முடியும்னா இமேஜின் கூட பார்க்க முடியாது. ஆனால் அன்னைக்கு வந்து அன்காம்ப்ரமைஸாக அதை வந்து மார்ட்டின் லூதர் கிங் செஞ்சார். ஆனால் இந்தியாவில் தமிழ்நாட்டில் செய்ய முடியும். அதுக்கு நம்ம எல்லோரும் சேர்ந்து ஒரு விஷயத்தை உருவாங்கணும்.
அரசியலை விமர்சனத்துக்கு கற்பட்டு அரசியல் சிஸ்டம் தப்பு தான். இப்போ நான் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன், ஒவ்வொரு நாளும் சிஸ்டம் தப்பாக இருக்கும். அந்த சிஸ்டத்துக்குள்ளே தான் நான் இருக்கிறேன். அந்த சிஸ்டத்துக்குள்ளே சில தவறுகள் நானே செய்ய வேண்டிய நிர்பந்தங்கள் வரலாம். ஏன்னா அது எலக்டோரல் பாலிடிக்ஸ். நான் ஒதுங்கி ஐயோ நமக்கு இது வேணாம், விமர்சனம் பண்ணுறாங்க, இந்த பிரச்சனை இருக்குது, அந்த பிரச்சனை இருக்குது, இந்த ஏஜென்சி இருக்குது அப்படின்னு நான் வந்து எல்லா வேலையும் நான் வந்து பயந்துட்டு நின்னேன்னா அந்த சிஸ்டத்துக்குள்ளே போய் நான் ஒரு நாள் சரி செய்ய முடியாமல் போயிடும். நம்ம அந்த போராட்டத்தை எலெக்ஷன் பாலிடிக்ஸில் போய் எல்லா டேட்டையும் நம்ம வந்து கற்றுக்கிட்டு போய் ஃபைட் பண்ணால் மட்டும்தான் ஒரு நாள் டேட்டியை க்ளீன் பண்ண முடியும். இந்த அசிங்கமும் அவமானங்கள் தெரியாமல் நிர்வாகத்தில் போய் உக்காரத்துக்கு ஒன்று எங்கள் அப்பா முதலமைச்சராக இருக்கணும், இல்லை நான் ஒரு அமைச்சர் பையனாக இருக்கணும். கீழேருந்து நம்ம வந்து 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 இந்த படிநிலைகளை தாண்டி ஒரு நாள் அதிகாரத்துக்கு வரும்பொழுது மட்டும்தான் நம்ம வந்து ஸ்ட்ராங்காக இருக்க முடியும். ஸோ அதனால் அரசியலில் நம்ம அடுத்த கட்டத்துக்கு போனோம்னா நான் எப்பயுமே சொல்லுவேன் தலித் சகோதரில், அதிகாரத்தை நேசியுங்கள். அதிகாரங்கிறது வந்து ஒரு குடும்பத்துக்கானதோ இல்லை ஒரு வசதியானவங்களுக்கோ கிடையாது. நம்மளுடைய உரிமைக்காக ஃபைட் பண்ணி ஒரு வாய்ப்பு கிடைக்கும் போது அந்த அதிகாரத்தில் நீங்கள் உட்காரணும். குறைகளையும் வெளியிலேருந்து சொல்லிக்கிட்டே இருக்கிறனால மாற்றங்கள் உருவாகாது. இளைஞராக இருக்கக்கூடியவங்க எல்லோரும் அரசியலை நோக்கி வரணும். படிச்சுட்டு சோசியல் மீடியாவில் விமர்சனம் பண்ணி நீங்கள் செஞ்சீங்களா நான் செஞ்சோட இந்த சிஸ்டத்துக்குள்ளே தான் நானும் இருக்கிறேன். எங்களால் என்ன சரி செய்ய முடியுமோ, என்ன குரல் கொடுக்க முடியுமோ குரல் கொடுக்கணும். ஆனால் தேர்தல் அரசியலில் அண்ணா மாதிரி பக்குவமாக இருந்து வெற்றி பெற்று அந்த சேரில் உட்காந்து பேனான்னு ஒன்று கிடைக்கும் போது தான் மாற்றம் வரும். நீங்கள் சொன்னீங்களே என் வாழ்க்கை ஃபுல்லாக ஸ்போர்ட்ஸ் தான். என் வாழ்க்கையில் என்ன அசோசியேஷன் இருக்கும்போது கரப்ஷன் இருந்துச்சு, செக்ஷுவல் அபியூஸ் இருந்துச்சு. நான் என்றைக்கு அந்த பேனாவை எடுத்தனோ தமிழ்நாட்டில் இன்றைக்கி ஆண்களும் பெண்களும் நம்பர் 1, தமிழ்நாட்டில் பெண்கள் அணியும் ஆண்கள் அணியும் தமிழ்நாடு தான் நம்பர் 1 பேஸ்கெட் பாலில். ஏன்னா அதுக்கான அதிகார மாற்றங்களில் நிர்வாகத்தில் மாற்றணும். இன்றைக்கி இந்தியாவோட பிரசிடண்டாக இருக்கேன். அது மாதிரி பேனா கிடைச்சா தான் மாற்ற முடியும். அதுக்கு உழைப்புகள் மட்டும் இல்லை, அந்த கோவத்தை நம்ம வந்து உள்வாங்கிட்டு பொறுமையாக இருந்து பேனா கிடைக்கிற வரைக்கும் நீங்கள் பொறுமையாக இருக்கணும். ஸோ அதனால் அதிகாரத்தை வந்து நேசிங்கள் சொல்கிறத விட நம்மள மாதிரி விரும்பினர் இருக்கவங்களுக்கு அதிகாரம் தேவை. ஒரு அமைச்சரோட பையனுக்கோ முதலமைச்சரோட பையனுக்கோ அதிகாரத்தை கொடுக்கறதுனால எந்த விதமான மாற்றங்கள் வராது. அவங்க எல்லாமே சின்ன வயசுலேருந்து பார்த்துட்டாங்க. நீங்கள் அந்த ஃபைட்டை எதிர்கொண்டு வரணுங்கிறது என்னுடைய வேண்டுகோள். கண்டிப்பாக வாங்க. நீங்கள் ஒரு நாள் பேனா கிடைக்கும் போது மாற்றம் கொண்டு வாங்க. சார், டிவிக்கே வந்து ஓப்பன் ஸ்பீச் வந்து கொடுத்துருக்காங்க. நாங்கள் வந்து உமன்ஸ்க்கு தான் மோஸ்ட் ப்ரையாரிட்டி வந்து கொடுப்போம், உமன்ஸ் கேண்டிடேட்டுக்கு தான் அப்படிங்கிற மாதிரி. நீங்கள் அனௌன்ஸ் பண்ண அந்த லிஸ்ட்டில் பார்த்தோம் அப்படின்னா உமன்ஸ் கேண்டிடேட்க்கு மினிமல் மெம்பர் தான் வந்து கொடுத்துருக்கீங்க. அண்ட் தென் நீங்கள் இப்போ என்டிகே பார்த்தீங்க அப்படின்னா சேம் ஸ்டேட்மெண்ட் வந்து ஓப்பன் ஸ்டேட்மெண்ட் அவங்களே விட்டுருக்காங்க. பட் அவங்க வந்து 50+50 50 உமன் 50 மென் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஏன் உங்ககிட்ட அது இல்லைன்னு சொல்லிட்டு ஒன்று சார்? இல்லை, அதாவது வேட்பாளர்கள் உடைய அப்ளிகேஷன்ஸ் நாங்கள் வந்து நிறைய ரிசீவ் பண்ணுறோம். நம்பர் 1. நம்பர் 2, எங்களை பொறுத்த வரைக்கும் ஒருத்தர் திடீர்னு கூட்டி வந்து அப்பாயின்மெண்ட் பண்ண நாங்கள் விரும்பலை. அந்த வேட்பாளரோட அப்ளிகேஷனை பேஸ் பண்ணி திமுக அதிமுகவோட அதிகமான ஒரு வேட்பாளர்களுக்கு வாய்ப்பு கொடுத்தோம். ஒவ்வொருத்தங்களும் ஒரு வலிமை வாய்ந்த இடத்துல ஒரு வலிமை வாய்ந்த ஃபேஸாக இருக்கக்கூடியவங்க. இவங்களை வந்து நாங்கள் போடுறோம் அப்படிங்கிற நம்பர்ஸோடைய நோக்கம் இல்லை. எங்களுடைய நோக்கம் நீங்கள் சொல்கிற மாதிரி 33%, 50% அப்படிங்கிற ஒரு நோக்கம் வந்து எங்களுக்கு அதிகமாக இருக்குது. ஆனால் இந்த 30 அப்ளிகேஷனோட ரிசீவபிள் இருக்குது பார்த்தீங்களா, அதுலேருந்து எடுத்து இந்த வேட்பாளர்களை நாங்கள் வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணியிருந்தோம். நாங்கள் அப்படி இருக்கும்போது இன்றைக்கி 23, 24 பேர்த்துக்கான வாய்ப்புகள் நிறைய கிடச்சிருக்கு. இன்னும் கூடிய விரைவில் யார் யாரெல்லாம் முன்னே வந்து நாங்கள் வந்து நிற்கிறோன்னு நினைக்கிறாங்களோ அவங்களுக்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக உருவாக்குவோம். கண்டிப்பாக இந்த பார்ட்டியே வந்து பெண்களால் தான் உருவாக்கப்பட்டது. ஆக்சுவலாக அதுதான் நான் திருப்பி நான் பதிவு பண்ணுறேன். பெண்கள் இளைஞர்களால் இங்கே வேலை செய்கிறதுக்கான எல்லா ஸ்கோப்புமே இருக்குது. இங்கே கண்டிப்பாக அந்த ஸ்கோப் படி நாளைக்கு வந்து எதிர்காலத்தில் அவங்களுக்கான எல்லா விதமான கட்டமைப்பையும் நாங்கள் உருவாக்குங்கிறத பதிவு பண்ணியிருக்கோம். சார், அண்ட் தென் எந்த குவாலிஃபிகேஷன் பேசிஸில் நீங்கள் கேண்டிடேட்ஸை வந்து எலெக்ட் பண்ணுறீங்க சார்? செலக்ட் குவாலிஃபிகேஷனில் நாங்கள் வந்து எல்லாமே ஓப்பனாக டிக்ளேர் பண்ணிட்டோம். ஆன்லைன்லேயே வந்து எல்லாரும் பதிவு பண்ணுங்கன்னு சொல்லிட்டோம் நாங்கள். ஆக்சுவலாக இன்னொன்று வந்து பெரியார் சொன்ன கேஸ்ட் ரெப்ரசன்டேஷன் ஒன்று இருக்கும். ஆக்சுவலாக எல்லா சாதிக்கான பிரதிநிதித்துவம் இருக்கணும்னு சொல்லுவோம் நாங்கள். ஆக்சுவலாக அதுபடியும் நம்ம வந்து ஏன்னா வந்து ஒரு சமூகத்துக்கான கட்சியாக அது வந்து உருவாக்கக்கூடாதுங்கிறத நாங்கள் பதிவு பண்ணியிருக்கிறோம். எங்களுக்கு என்ன பிரச்சனைனா யாருக்குமே என்ன சாதினே தெரியாது. ஆனால் அந்த சாதி என்ன அந்த சாதி வாரிய கணக்கு எடுப்பு இன்னும் நடத்தலை நம்ம. ஸோ அந்தந்த கேஸ்ட் ரெப்ரசன்டேஷன் பெரியாரோடைய சாதி விகிதாச்சார பிரிவுப்படியும் நம்ம வந்து ரெப்ரசன்டேஷனை கொடுக்கணுங்கிறதும் ஒரு எங்களுடைய பெரியாரோடைய கொள்கையை நாங்கள் வலியுறுத்தி தான் பண்ணுமே தவிர கிட்டத்தட்ட நீங்கள் பார்த்துருப்பீங்க 234 பேரில் 180, 190 பேர்
தலைவர் அண்ணன் விஜய் சாரோட 30-20 வருஷமாக பயணிச்சவங்களுக்கு தான் வாய்ப்பு கொடுத்துருக்கோம். அந்த மாதிரி ரொம்ப வெளிமையில் இருக்கக்கூடிய மக்கள் தான் அங்கே இருக்கிறாங்க ஆக்சுவலாக. ஸோ அதனால் வந்து இங்கே வந்து என்னை பொறுத்த வரைக்கும் குவாலிஃபிகேஷன்லாம் கிடையாது. அவரால் மக்கள்கிட்ட நேர்மையாக இருக்க முடியுமா, அவர்கிட்ட பின்புலம் பணம் இருக்கா, அதெல்லாம் எந்த விதமான குவாலிஃபிகேஷனும் இல்லை. பணம் இருக்கா, எத்தனை வருஷம் ட்ராவல் பண்ணியிருக்காரு, உண்மையாகவும் நேர்மையாகவும் பார்ட்டிக்கு இருப்பாரா அப்படிங்கிற ஒரு குவாலிஃபிகேஷன் தான் வந்து தலைவர் அவர்கள் பார்த்தாரு. அதுக்கேற்ற மாதிரி தான் நடந்துச்சு வேட்பாளர்.